ஹலோ, ஐம் காயத்ரிக்கா. நான் உங்களால் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். பாகிஸ்தானில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் தீவிரவாதிகள் சிறப்பிடிச்சு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற பெண் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ரேடியோ ஸ்டேஷன் மூலயமா எல்லாருக்கும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அதை கேட்ட மலாலா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு என்ன பண்ணுறா, சிறுமி 13 வயசு ஒரு சின்ன பொண்ணு. அவங்க அப்பா ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கல்வினா அவ்வளோ பிடிக்கும். அதை பயன்படுத்திக்க கூடாதுன்னு அவங்க சொல்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியலை. அது பெண் பிள்ளைகள் கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் திரட்டி ஒரு போராட்டம் மாதிரி ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி என்ன பண்ணுறாங்க, பிபிசி நியூஸ்க்கு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த தீவிரவாதிகளால் அந்த கிராமம் விடுவிக்கப்படுது. பட்டதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு போகிறப்போ வேனில் தீவிரவாதிகளால் சுடப்படுறாங்க. சுட்டதுக்கு அப்புறம் உயிர் பிழைப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலமையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ரெக்கவர் ஆகி வர்றாங்க. ஐநா சபையில் அவங்களுக்கு நோபல் ப்ரைஸும் கிடைக்கிது. இளம் வயதிலேயே பெண் கல்விக்காக போராடினதுக்காக அந்த பெண் சிறுமிக்கு நோபல் ப்ரைஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. நோபல் ப்ரைஸ்ட்டு வாங்கிறதுக்கு ஐநா சபையில் அவங்க வாங்குறப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பேனா, ஒரு புத்தகம், ஒரு குழந்தை, இந்த உலகத்தையே மாற்றிடலான்னு சொன்னாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான உமன். தேங்க்யூ.